Hi friends, welcome to Kanti Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சூப்பரான ஆட்டு குடல் குழம்பு எப்படி செய்யறதுங்க பார்க்க போறோம். வயிற்றுப்புண்ணை ஆற்றக்கூடிய இதுல நிறைய நன்மைகள் இருக்குங்க. வாங்க இது எப்படி செய்யற வீடியோல போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை பிரஸ் பண்ணி வெச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க இது எப்படி செய்யற வீடியோல போய் பார்த்துடலாம். ஆட்டு குடல் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு நம்ம இப்போ பார்த்துடலாம். குடலை நாங்கள் வேக வச்சு நல்லா எடுத்து வச்சுருக்குறோங்க. 4 சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 சைஸ் தக்காளியை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய். இதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்துடலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துருக்கேங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தாளிக்கிறதுக்கு பட்டை வகைகள் எல்லாம் சேர்த்துக்கலாம். வாங்க இது எப்படி செய்யலாம்னு வீடியோவில் போய் பார்த்துடலாம். மட்டன் குடல் குழம்பு செய்கிறதுக்கு கடாயை அடுப்பில் வச்சு அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பட்டை வகைகள் எல்லாம் சேர்த்துக்கலாம். பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, சோம்பு, கசகசா எல்லாம் சேர்த்துக்கலாங்க. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வேகட்டும். வெங்காயம் வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயில நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த 2 பச்சை மிளகாய் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சிருந்த 4 தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம வேக வச்சுருந்த குடலை இதில் சேர்த்துடலாம். இந்த குடலில் இருக்கிற சிலிப்பி குடல் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நம்ம வயிற்றில் இருக்கிற புண் எல்லாத்தையுமே ஆற்றும். அதனால குழந்தைங்களுக்கு இதை நான் செஞ்சு கொடுங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுதாங்க சிலிப்பி குடல். இதை குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப நல்லது. இதை நம்ம கொழுப்புன்னு சொல்லி தூக்கி போட்டுறக்கூடாது. இது ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு. குடல் வெந்துக்கிட்டு இருக்குங்க. இப்போ அதுக்கு தேவையான மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா, 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அதை இப்போ மொத்தமாக சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு குடலை மட்டும்தாங்க சேர்த்தோம். இப்போ குடல் வேக வச்ச தண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேங்க. இப்போ இது மூடி போட்டு கொஞ்சம் நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம். பாருங்க, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு பாருங்க. நமக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தாலே நமக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ 1/4 முடி தேங்காவை அரைச்சி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம்.
தேங்காய் கொதித்த உடனே கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். குழம்பு நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பரான ஆட்டு குடல் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ கொஞ்சமாக மல்லி இலை தூவி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக மல்லி இலை தூவி அப்படியே ஆஃப் பண்ணி மூடி வச்சிட்டோன்னா அதோட ஃப்ளேவர் செம்மையாக இருக்குங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். அப்படியே மூடி வச்சிடலாம். ஆட்டு குடல் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.